தற்போது கிடைத்திருக்கும் முக்கிய செய்தி, ஈரான் தலைவர் காமேனி கொல்லப்பட்டதை அடுத்து தீவிரமடையும் போர். இது குறித்து கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக கண்ணன் ஓய்வு பெற்ற ஐநா அதிகாரி இணைப்பில் இணைக்கிறார். வணக்கம் சார். இப்போ காமேனி இறந்ததற்கு இந்தியாவுக்கு ஏதாவது தாக்கத்தை ஏற்படுத்துமா சார்? இங்க இருக்க இஸ்லாமிய பெருமக்கள் மத்தியில இந்த ஈரான் மேல இருக்கிற இந்த ஈரான் மீது அமெரிக்காவும் இஸ்ரேலும் இணைந்து செய்யும் இந்த தாக்குதல்கள் அவர்களை வருத்தமடைய செய்யும். அமெரிக்க தூதரகங்கள், அமெரிக்க தலைமை தூதரகம் டெல்லியில இதற்கெல்லாம் பலத்த பாதுகாப்பு போட்டிருப்பாங்க. ஏற்கனவே பாகிஸ்தான்ல கராச்சியில அமெரிக்க தூதரகத்தை உடைக்கிறதெல்லாம் நம்ம செய்திகள்ல பார்க்கிறோம். உலகெங்கும் உள்ள இஸ்லாமியர்கள், அதுல இருக்கக்கூடிய சில தீவிரவாதிகள், அமெரிக்க தளங்கள், அமெரிக்க நலன்கள், அதை எதிர்த்து அவர்கள் நடவடிக்கை எடுப்பதை நாம் எதிர்பார்க்கலாம். இந்தியாவில் கட்டுப்பாட்டுக்குள் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். பெட்ரோலியம் உற்பத்தி செய்யும் நாடாக இருக்கிறது சார். இந்த போரினால நம்மளுக்கு ஏதோ பெட்ரோல் விலை உயர்வு அதிகரிக்க வாய்ப்பு எதுவும் இருக்கின்றதா சார்? கண்டிப்பா பெட்ரோலுடைய விலை உயரும். ஈரான் கிட்ட இருந்து நம்ம பெட்ரோல் வாங்குறது ரொம்ப நாள் முன்னாடி நிறுத்திட்டோம். அதனால அவங்க கிட்ட இருந்து நம்ம வாங்கல. கிட்டத்தட்ட ஒரு 39 நாடுகள் கிட்ட இருந்து நம்ம பெட்ரோல் வாங்குறோம். ஆனால் ஈரானுடைய அந்த ஹார்முஸ் ஸ்ட்ரெய்ட்ஸ் அப்படின்ற அந்த பாதை வழியாக உலகத்தினுடைய எண்ணெய் வர்த்தகத்தில் 1/3 பங்கு நடப்பதாக நான் அறிகிறேன். அதனால எண்ணெய் வரத்துக்கு தட்டுப்பாடு ஏற்படும். எண்ணெய் உற்பத்தி செய்து விற்கும் நாடுகளுக்கு இது ஒரு பெரிய ஆதாய காலம். எண்ணெய் வாங்கும் நாடுகளுக்கு இது ஒரு துன்ப காலம்.